முக்கிய செய்திகள். செப்டம்பர் 2வது வாரம் மணிப்பூர் மாநிலம் செல்கிறார் மோடி. இனக்கலவரம் நடந்து 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு பயணம். பீகார் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்க கோரி 2 லட்சம் பேர் விண்ணப்பம். 33,000 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டதாக தேர்தல் ஆணையம் விளக்கம். உலகளாவிய தொலைநோக்கு பார்வை கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் சொந்த உறவு பிணைப்பை ஏற்படுத்துவதாக ஜெர்மனி தமிழர்கள் நெகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் 20க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு. இன்று நள்ளிரவு முதல் 20 ரூபாய் வரை உயரும் என அறிவிப்பு. சென்னையில் விடிய விடிய இடி மின்னலுடன் கொட்டிய மழை. தமிழ்நாட்டில் 6 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை மையம் தகவல். வணக்கம். மணிப்பூரில் இனக்கலவரம் நடந்து 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமர் திரு மோடி செப்டம்பர் 2வது வாரம் அங்கே செல்கிறார். அந்த மாநிலத்தில் இடஒதுக்கீடு தொடர்பாக மலைப்பகுதியில் வசிக்கும் பழங்குடியினரான குக்கி இன மக்களுக்கும் பள்ளத்தாக்கு பகுதியில் வசிக்கும் மைத்தேயி இன மக்களுக்கும் இடையே 2023ஆம் ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதி மோதல் வெடித்தது. வீடுகளுக்கு தீ வைப்பு, துப்பாக்கிச் சூடு என இனக்கலவரமாக மாறிய இந்த மோதலில் 250 பேர் பலியானார்கள். 60,000த்திற்கும் மேற்பட்டோர் அகதிகளாக முகாம்களில் தஞ்சமடைந்தனர். கலவரம் நடந்த பகுதிகளை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி மற்றும் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உள்ளிட்டோர் பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்தனர். இந்த விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் எழுப்பிய எதிர்க்கட்சிகள் பிரதமர் திரு மோடி மணிப்பூர் சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறாதது ஏன் என்று கேள்வி எழுப்பினர். ஆனால் இந்த விவகாரத்தில் ஓராண்டுக்கும் மேலாக எந்த பதிலும் கூறாமல் அவர் மௌனம் காத்து வந்தார். மணிப்பூரில் வன்முறை வெடித்து 20 மாதங்களுக்கு பிறகு பாஜக தலைமையிலான அரசின் முதலமைச்சர் திரு பைரேன் சிங் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ராஜினாமா செய்தார். புதிய ஆட்சி அமைக்காமலும் சட்டப்பேரவையை கலைக்காமலும் அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி குடியரசுத் தலைவர் ஆட்சி மேலும் 6 மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டது. இந்நிலையில் அடுத்த மாதம் 2வது வாரத்தில் திரு மோடி மணிப்பூர் செல்ல உள்ளதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. வரும் 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை மிசோரம் மற்றும் அசாம் செல்லும் அவர் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மணிப்பூர் தலைநகர் இம்பால், சுராசன்பூர் ஆகிய பகுதிகளுக்கும் செல்ல திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அப்போது முகாம்களில் தங்கியுள்ள மக்களை திரு மோடி சந்திக்க உள்ளதாகவும் அந்த மாநிலத்துக்கு புதிய கட்டமைப்பு திட்டங்களை அறிவிப்பதுடன் சில திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரதமரின் வருகையை முன்னிட்டு அங்கு மீண்டும் வன்முறை வெடிக்கலாம் என்பதால் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பீகார் வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயரை நீக்க 2 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அந்த மாநிலத்தில் அடுத்த சில மாதங்களில் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தத்தை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது. 1 மாத காலம் நடைபெற்ற இந்த நடவடிக்கை இதனை விசாரித்த நீதிபதிகள் நீக்கப்பட்ட ஆதாரை ஆவணமாக கொண்டு ஆன்லைன் மூலம் தாக்கல் செய்ய உத்தரவிட்டது. விடுபட்ட வாக்காளர்கள் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய இன்றே கடைசி நாள் என்ற நிலையில் இதுவரை 1,97,764 வாக்காளர்கள் தங்கள் பெயரை பட்டியலிருந்து நீக்க மனு அளித்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 29,872 பேர் மனு அளித்துள்ளதாக தெரிவித்துள்ள தேர்தல் ஆணையம் பெயர் சேர்க்க மற்றும் ஆட்சேபனைகளை தெரிவித்த 33,771 மனுக்களுக்கு இதுவரை தீர்வு காணப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. இறுதி வாக்காளர் பட்டியல் செப்டம்பர் 30ஆம் தேதி வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க செப்டம்பர் 15ஆம் தேதி வரை காலக்கெடுவை நீட்டிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் நாளை விசாரணைக்கு வர உள்ளன. இதனிடையே பீகாரில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி நடத்தி வரும் வாக்காளர் உரிமை யாத்திரை பாட்னாவில் நாளை நிறைவடைகிறது. இதில் மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி கலந்து கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகின. ஆனால் செல்வி மம்தா பானர்ஜி மற்றும் அவரது உறவினரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளருமான திரு அபிஷேக் பானர்ஜியும் வாக்காளர் உரிமை யாத்திரையில் கலந்து கொள்ளவில்லை என்றும் திரிணாமுல் காங்கிரஸ் மக்களவை எம்பி திரு யூசுப் பதான் மற்றும் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த திரு லலிதேஷ் திரிபாதி ஆகியோர் பங்கேற்பார்கள் என்றும் அக்கட்சி தெரிவித்துள்ளது. உலகளாவிய தொலைநோக்கு பார்வை கொண்ட முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை சந்திக்க பெருமகிழ்ச்சியுடன் காத்திருப்பதாக ஜெர்மனி தமிழர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டுக்கான முதலீடுகளை ஈர்ப்பதற்காக 1 வார கால அரசுமுறை பயணமாக நேற்றிரவு ஜெர்மனி சென்ற மு க ஸ்டாலின் அங்கு வசிக்கும் அயலக தமிழர்களை இன்று சந்திக்கிறார். சமூக நீதி, சமத்துவம், தமிழர் பெருமை ஆகியவற்றை அடையாளமாக கொண்டுள்ள அவரது வருகை மகிழ்ச்சி அளிப்பதாக ஜெர்மன் வாழ் தமிழர்கள் தெரிவித்தனர். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக மாற்றிய நம்பர் 1 முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, உங்களை வருக வருக என வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உலகளாவிய தமிழ் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டுள்ள முதலமைச்சரின் பயணம்
வெளிநாடுகளில் நிறுவனங்களை நடத்துவோருக்கு ஊக்கமளிப்பதாக கூறியுள்ள அயலக தமிழ் முதலீட்டாளர்கள் திரு ஸ்டாலின் மேற்கொண்டுள்ள முன்னெடுப்பு இந்தியாவுக்கும் ஜெர்மனிக்கும் இடையே பாலம் ஏற்படுத்தும் என நம்பிக்கை தெரிவித்தனர். Meeting our CM Thiru M.K. Stalin motivates us to give back more to our homeland, to explore opportunities of collaboration and to build bridges between Germany and Tamil Nadu. This gathering strengthens our belief that Tamil Nadu is not just our birthplace but also a source of continuous inspiration and pride. எங்கள் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திப்பது எமது தாய்நாட்டுக்கு திருப்பித் தருவதும் இணைந்து செயல்படுவதும் ஜெர்மனிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில் பாலங்களை உருவாக்கவும் எம்மை தூண்டுகிறது. ஜெர்மனியில் தமிழர்களுடன் நடைபெறவுள்ள முதலமைச்சரின் சந்திப்பு அளவிட முடியாத பெருமையையும் பிணைப்பையும் ஏற்படுத்துவதாக அங்குள்ள இளைய தலைமுறை தமிழர்கள் உவகை பொங்க தெரிவித்தனர். வேர்களை தேடி திட்டம் தங்கள் எதிர்காலத்தை திறம்பட செய்துள்ளதாக அவர்கள் நன்றியுடன் நினைவு கூர்ந்தனர். உலகளாவிய இருக்கும் மாணவ மாணவியர்களை இணைக்கும் பொருட்டு வேர்களை தேடி என்ற திட்டத்தை தொடங்கி வைத்து சிறப்பாக நமது முதலமைச்சர் நடத்தி கொண்டிருக்கின்றார். இத்தகைய வளர்ச்சி கண்ட திட்டத்தினால்தான் என்னை போன்ற மாணவர்கள் இன்றைய உலக அரங்கில் மிகவும் திறம்பட செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். எப்போதும் முன்னோக்கி சிந்தித்து தமிழகம் மட்டுமல்ல உலகமெங்கும் தமிழர்களின் மதிப்பிற்காக உழைக்கும் தலைவர் தான் நம் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். வெளிநாடுகளில் இருக்கும் தமிழர்களை நேரடியாக சந்தித்து உரையாடும் ஒவ்வொரு தருணமும் எங்கள் பங்களிப்புகள் மதிக்கப்படுகின்றன, எங்கள் அடையாளம் பாதுகாக்கப்படுகின்றது என்ற நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கிறது. ஜெர்மனி பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை லண்டன் செல்லும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அங்கு நடைபெறும் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்கிறார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் முதலீட்டாளர்களை சந்திக்கும் அவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியார் படத்தை திறந்து வைக்க உள்ளார். இங்கிலாந்து வாழ் அயலக தமிழர்கள் சந்திப்புகளிலும் திரு ஸ்டாலின் பங்கேற்கிறார். தமிழ்நாடு முழுவதும் சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் குரல் கொடுத்து வருகின்றனர். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் தற்போது 78 சுங்கச்சாவடிகள் உள்ள நிலையில் சாலைகளை சரியாக பராமரிக்காமல் இருப்பது, காலாவதியான சுங்கச்சாவடியை தொடர்வது போன்ற சிக்கல்கள் தீர்ந்தபாடில்லை. ஆனால் ஆண்டுதோறும் ஏப்ரல் 1 மற்றும் செப்டம்பர் 1 ஆகிய தேதிகளில் சுங்க கட்டணம் மாற்றி அமைக்கப்படுவது வழக்கம் போல் தொடர்கிறது. அதன்படி விக்கிரவாண்டி, உளுந்தூர்பேட்டை, சமயபுரம், மணப்பாறை, பெரம்பலூர் உட்பட பல்வேறு இடங்களில் உள்ள சுங்கச்சாவடிகளில் புதிய கட்டண உயர்வு இன்று நள்ளிரவு 12 மணி முதல் அமல்படுத்தப்பட உள்ளது. இதையடுத்து அவற்றில் சுங்க கட்டணம் 5 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை உயர்கிறது. மாதாந்திர கட்டணத்தில் 85 ரூபாய் முதல் அதிகபட்சம் 475 ரூபாய் வரை உயர்த்தப்படுகிறது. விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் கார், வேன், ஜீப் உள்ளிட்ட வாகனங்கள் இரு வழிகளில் பயணிக்க 155 ரூபாயாக இருந்த கட்டணம் 160 ரூபாயாக உயர்த்தப்படுகிறது. இந்த வாகனங்களுக்கான மாதாந்திர கட்டணம் 3100 ரூபாயில் இருந்து 3170 ரூபாயாக அதிகரிக்கப்படுகிறது. இதேபோல் தூத்துக்குடி, புதூர் பாண்டியாபுரம் சுங்கச்சாவடியில் கார்களுக்கு ஒருமுறை 90 ரூபாய் வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் 5 ரூபாய் உயர்ந்து 95 ரூபாயாக உயர்கிறது. கனரக வாகனங்களுக்காக ஒருமுறை செல்ல 510 ரூபாய் வசூலிக்கப்பட்டது, இனி 520 ரூபாயாக உயர்கிறது. திருச்சி அருகேயுள்ள பொன்னம்பலப்பட்டி சுங்கச்சாவடியில் இலகு ரக வாகனங்களுக்கு ஒருமுறை கட்டணம் 215 ரூபாயிலிருந்து 220 ரூபாயாகவும், பலமுறை கட்டணம் 325 330 ரூபாயாகவும் உயர்த்தப்படுகிறது. ட்ரக், பஸ்களுக்கு ஒருமுறை கட்டணம் 435 ரூபாயிலிருந்து 445 ரூபாயாகவும், பலமுறை கட்டணம் 650 ரூபாயிலிருந்து 665 ரூபாயாகவும் உயர்கிறது. இதேபோல் கரூர் மாவட்டம் மணவாசி, திருப்பராய்த்துறை, வேலன் செட்டியார் சுங்கச்சாவடிகளிலும் கட்டணம் உயர்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் விடிய விடிய மழை வெளுத்து வாங்கிய நிலையில் தமிழ்நாட்டில் இன்று முதல் 6 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் சுற்றியுள்ள பல்வேறு இடங்களில் நள்ளிரவு 11 மணி முதல் 3 மணி நேரத்துக்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. பாரிமுனை, ராயபுரம், மந்தைவெளி, பட்டினப்பாக்கம், நுங்கம்பாக்கம், அண்ணாசாலை, கிண்டி, தாம்பரம், வேளச்சேரி, ஆலந்தூர், வடபழனி, கோயம்பேடு, அடையாறு உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இதேபோல் சோழிங்கநல்லூர், செம்மஞ்சேரி, மாதவரம், மணலி, திருவொற்றியூர், அம்பத்தூர், ஆவடி உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை வெளுத்து வாங்கியது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி, குமிடிப்பூண்டி சுற்றுப்பகுதிகளில் பகலில் வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் மாலை முதல் மிதமான மழை பெய்தது. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஓரிக்கை, பெரியார் நகர், செவிலிமேடு உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. சுற்றுவட்டார பகுதிகளான வெள்ளைகேட், நத்தம்பேட்டை, பாலுச்செட்டி சத்திரம் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. விழுப்புரம்
மாவட்டம் திருக்கோவிலூர் மற்றும் அருகே உள்ள பகுதிகளில் மாலை முதல் விட்டுவிட்டு மிதமான மழை பெய்தது. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்குள்ளாகினர். சேலம் மாவட்டம் சங்ககிரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கோடைக்காலம் போல் வெயிலின் தாக்கம் சுட்டெரித்து வந்தாலும் சங்ககிரி நகர், குப்பனூர், ரயில் நிலையம், படுகப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழை பெய்தது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனிடையே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் இன்று முதல் செப்டம்பர் 5ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனில் அமைதியையும் ஸ்திரத்தன்மையும் மீட்டெடுக்க இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்று அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் பிரதமர் திரு மோடி உறுதியளித்துள்ளார். சீனாவின் டியான்ஜின் நகரில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் ரஷ்ய அதிபர் புதின், ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான், பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் உள்ளிட்ட 20 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கின்றனர். அமெரிக்காவின் 50% வரி விதிப்பு அமலாகியுள்ள நிலையில் இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக 7 ஆண்டுகளுக்கு பிறகு மோடி சீனா சென்றுள்ளார். டியான்ஜின் சென்ற அவருக்கு இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டுக்கு இடையே சீன அதிபர் ஜி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் புதின் ஆகியோரை சந்தித்து திரு மோடி ஆலோசனை நடத்துகிறார். அப்போது எல்லை பிரச்சினை, இருதரப்பு வர்த்தகம், இராணுவ ஒத்துழைப்பு உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து அவர் பேச்சுவார்த்தை நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் உக்ரைன் போரை நிறுத்துவது குறித்து புதினுடன் அவர் ஆலோசனை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் சீனா சென்றுள்ள திரு மோடியை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது உக்ரைனில் அமைதியும் ஸ்திரத்தன்மையும் திரும்புவதற்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்று அவரிடம் திரு மோடி உறுதியளித்துள்ளார். உக்ரைன் பிரச்சினைக்கு அமைதியான முறையில் தீர்வு காணவும் மனிதாபிமான அடிப்படையில் அனைத்து உதவிகளும் செய்யவும் இந்தியா தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசை கண்டித்து உண்ணாவிரதம் இருந்து வரும் காங்கிரஸ் எம்பி திரு சசிகாந்த் செந்தில் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் அங்கே தனது உண்ணாவிரதத்தை தொடர்கிறார். மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு அளிக்க வேண்டிய 2024-25 கல்வியாண்டுக்கான சமக்ரா சிஷா கல்வி நிதி ரூபாய் 2152 கோடியை உடனே விடுவிக்க கோரி திருவள்ளூர் நாடாளுமன்ற காங்கிரஸ் உறுப்பினர் திரு சசிகாந்த் செந்தில் தனது நாடாளுமன்ற அலுவலகத்தில் காலவரையற்ற உண்ணாவிரதம் இருந்து வருகிறார். இந்நிலையில் அவருக்கு நேற்று திடீரென்று இரத்த அழுத்தம் அதிகரித்ததால் தலை சுற்றல் மற்றும் மயக்கம் ஏற்பட்டது. இதையடுத்து உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் அவருக்கு முதல் உதவி அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட திரு சசிகாந்த் செந்திலுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் இரவு மருத்துவ கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தியதால் மருத்துவமனையில் இருந்தபடி திரு சசிகாந்த் செந்தில் உண்ணாவிரதத்தை தொடர்கிறார். திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து இன்று காலை தமது அலுவலகத்துக்கு திரும்பி உண்ணாவிரத போராட்டத்தை தொடர திரு சசிகாந்த் செந்தில் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தூத்துக்குடி அருகே பிரபல ரவுடியை கைது செய்த போலீசார் அவரை திருக்குறளை படிக்க வைத்து வீடியோவாக வெளியிட்டுள்ளனர். முத்தையாபுரத்தைச் சேர்ந்த ராஜா என்பவர் சரித்திர பதிவேடு குற்றவாளியாக உள்ளார். இவர் தனது பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் சினிமா பாடலுக்கு ஏற்ப வீடியோ ஒன்றை எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருந்தார். இந்த வீடியோ வைரலாக பரவிய நிலையில் இது தொடர்பாக ராஜா மற்றும் அவரது கூட்டாளிகளை பிடித்து முத்தையாபுரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர்கள் திருக்குறளை வாசிக்க சொல்லி வீடியோ எடுத்து வெளியிட்டனர். திருக்குறள் ஒழுக்கம் விருப்பம் தரலாம், ஒழுக்கம் ஊக்கப்படும். பொருள் ஒழுக்கமே எல்லாருக்கும் மேன்மை தருவது என்பதால் அந்த ஒழுக்கமே உயிரை விட சிறப்பாக போற்றப்படும். இதனிடையே ரவுடி ராஜா வேறொரு குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்ததை அடுத்து அவரை போலீசார் கைது செய்தனர். பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் வீடியோ வெளியிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஆல்பர்ட் ஜான் ஏற்கனவே எச்சரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது செய்தி துளிகள். வாக்கு திருட்டை அம்பலப்படுத்தும் வகையில் திருநெல்வேலியில் செப்டம்பர் 7ஆம் தேதி விளக்க மாநாடு நடைபெறவுள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திரு ராகுல் காந்தியின் போராட்டத்திற்கு வலு சேர்க்க உள்ளதாக கூறினார். 7ஆம் தேதி திருநெல்வேலியில் ஓட்சோரி வாக்கு திருட்டை பற்றி ஒரு மாநில மாநாடு நடத்த இருக்கிறோம். புதுடெல்லியிலிருந்து அகில இந்திய காங்கிரஸ் தலைவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் தலைவர்கள், சிடபிள்யூசி உறுப்பினர், அகில இந்திய செயலாளர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்ளுகிறார்கள். காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 14,000 கன அடியாக அதிகரித்துள்ளது.
கடந்த சில நாட்களாக தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வருவதாலும் கர்நாடக அணைகளில் இருந்து நீர் திறக்கப்பட்டதாலும் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. நேற்று மாலை வினாடிக்கு 8000 கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று 14000ஆக அதிகரித்துள்ளது. சென்னையில் மேக வெடிப்பு போன்று விடிய விடிய பெருமழை பெய்ததாக வானிலை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை மற்றும் புறநகரில் பல்வேறு இடங்களில் நேற்றிரவு பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. நேற்றிரவு 11 மணி முதல் 1 மணி நேரத்தில் சென்னையில் 10 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் 1 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர் அளவுக்கு மேல் மழை பதிவானால் அதை மேக வெடிப்பு என்று வானிலை ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அந்த வகையில் நேற்று சென்னையில் மேக வெடிப்பு போன்று மழை பொழிவு பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக மணலியில் 27 சென்டிமீட்டர் மழை பெய்தது. இதேபோல் விம்கோ நகர் பகுதியில் 23 சென்டிமீட்டர் மழையும், கொரட்டூரில் 18 சென்டிமீட்டர் மழையும் பொழிந்தது. கத்திவாக்கத்தில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ள நிலையில் அயப்பாக்கம், திருவொற்றியூர் பகுதிகளில் 12 சென்டிமீட்டர் மழை பெய்தது. அம்பத்தூரில் 11 சென்டிமீட்டர் மழை பதிவானது. மேக வெடிப்புக்கு நிகரான இந்த மழையை இந்த ஆண்டின் முதல் பெருமழை என வானிலை நிபுணர்கள் கூறுகின்றனர். சென்னை மற்றும் புறநகரின் பல்வேறு பகுதிகளில் விடிய விடிய மழை பெய்தாலும் ஒரு சில இடங்களை தவிர பெரும்பாலான பகுதிகளில் மழைநீர் தேங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் முக்கிய செய்திகள். மணிப்பூரில் இனக்கலவரம் நடந்து 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமர் மோடி செப்டம்பர் 2வது வாரம் அங்கே செல்கிறார். உலகளாவிய தொலைநோக்கு பார்வை கொண்ட ஸ்டாலினை சந்திக்க பெருமகிழ்ச்சியுடன் காத்திருப்பதாக ஜெர்மனி தமிழர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் விடிய விடிய மழை வெளுத்து வாங்கிய நிலையில் தமிழ்நாட்டில் இன்று முதல் 6 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.